வணக்கம் நேர்களே, வெல்கம் டு IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு a wellness show. இன்னைக்கும் 3 டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ், ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. 3 டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ்லயும் 3 டிஃபரண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். நானும் ரெடி, நீங்களும் ரெடி. எதுக்கு வெயிட் பண்ணுவோம்? வாங்க ஷோக்கு போலாம். இன்னைக்கு ஹெல்த் செக்மெண்ட்ல நீங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டர்மரிக். டர்மரிக்னா மஞ்சள்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள். ஸோ அது நமக்கு என்னென்ன நல்லது செய்ய போகுது, எப்படிலாம் நம்ம ஸ்கின்னை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகுதுன்னு நம்ம டாக்டர் அனுப்பிரியா நமக்கு சொல்லி தரதுக்காக வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ரோக்ராமில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஹெர்ப் என்னென்னா மஞ்சள். மஞ்சள் வந்து நமக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப ஒரு காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பு. ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸ் எண்ணிக்கையில் அடங்காததுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். பட் அதை எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்றது லிமிட்டடாக தான் எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மஞ்சளை வந்து எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சளை வந்து நம்ம டெய்லி ப்ராப்ளத்தில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றத சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மஞ்சள் வந்து ஆக்சுவலி ரிச் இன் அயன். இது வந்து ஒரு அதிகமாக எல்லாருக்கும் அறியாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மஞ்சள் நம்ம கன்சியூம் பண்ணுறதன் மூலமாக மஞ்சள் பவுடராக இருக்கட்டும், இல்லை வந்து மஞ்சள் பச்சை மஞ்சள்லேருந்து எடுக்கக்கூடிய ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தினம் வந்து வார்ம் வாட்டரில் கலந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஹனியோட கலந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட் அனிமியா ப்ராப்ளத்துக்கான ஒரு ரெமடின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னோட ஹீமோகுளோபின் ரொம்ப கண்டென்ட் கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் என்னோட ரேட்டிங்ஸு அப்படின்வாங்க, பிளட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காருன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், ரத்த ஓட்டம் இல்லாதது, பிளட் சர்க்குலேஷன் இஷ்யூ உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அனிமிக் ப்ராப்ளத்தும் இருந்தாலும் சரி, இந்த பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஜென்ரலாகவே வந்து மஞ்சளை வந்து அவங்க வந்து டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ எதர் நீங்கள் வந்து அதை வந்து ஃபுட்டில் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாம், அதாவது உங்களோட சாப்பிடக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் உங்களோட நீங்கள் வந்து அதை ஒரு மருத்துவ முறையாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ணலாம், பச்சை மஞ்சள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஜூஸை வந்து ஒரு 10 to 20 ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணி டெய்லி காலையில் வந்து இது ஒரு பழக்கமாக எம்டி ஸ்டமக்கில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலே பிளட் பியூரிஃபை ஆகி உங்களுக்கு வந்து அனிமிக் பிரச்சனையிலேருந்தும் சர்க்குலேஷன் இஷ்யூஸ்லேருந்தும் நமக்கு வந்து ரெமெடி தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயிறில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து வெளியேற்றக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த மஞ்சளுக்கு உண்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை வளர்ந்த குழந்தைகள் 5லேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த குழந்தைகளாக இருக்கட்டும், லைக் பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்க பூச்சிகள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இதுக்கு வந்து மஞ்சள் வந்து அகெயின் பச்சை மஞ்சளோட ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதோட வந்து சால்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் அதை எம்டி ஸ்டமக்கில் அகெயின் டெய்லி காலையில் கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும், வயிற்றில் இருக்க புழுக்கள்லாம் வந்து கெட்ட புழுக்கள்லாம் வந்து வெளியேறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ரெமடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலி வந்து மஞ்சளை வந்து நம்ம நார்மலாகவே வந்து சாப்பிட்டுட்டு பாலில் கலந்து நைட்டாக இருக்கட்டும் இல்லை பகலாக இருக்கட்டும் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஜென்ரலாக இன்டெஸ்டைனல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இன்டெஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நம்மளோட குடலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் குடலில் இருக்க தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற கெப்பாசிட்டி குடலுக்கு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் பாடியில் நீங்கள் வேஸ்ட்டை வந்து அதிகமாக வந்து ரீட்டைன் பண்ண மாட்டீங்க. ஸோ டிடாக்சிஃபிகேஷன் ஏஜென்ட்டுன்னு நான் இதை கூட சொல்லுவேன் நான். ஸோ மஞ்சளை நீங்கள் வந்து அதனால தான் நம்ம வந்து முதற் பொருளாக வந்து மஞ்சளை வந்து அதிகமாக எல்லா உணவுப் பொருட்கள்லையும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறோம். மஞ்சள் வந்து இன்னொரு விதத்தில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, நமக்கு வந்து புண்கள் ஏற்படும் போது நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம மூதாதையர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, 10 போடலாம் மஞ்சளை வச்சு அப்படின்வாங்க. இன்னும் வந்து நீங்கள் இன்னொரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, காய்ந்த மஞ்சள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த காய்ந்த மஞ்சளை பேர்ன் பண்ணி
அதை பேர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஆஷஸ் ஆகிடும் இல்லைங்களா, அந்த ஆஷஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் வந்து நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ கலந்து நீங்கள் வந்து புண்கள் மேலே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், சீக்கிரம் ஆறிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து மஞ்சள் பவுடரை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியே இதையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, எஸ்பெஷலி வந்து தீக்காயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை வந்து கொப்பளங்கள், கட்டிகள், கொப்பளங்கள், ஹீட்னால வரக்கூடிய கட்டிகள், கொப்பளங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மஞ்சளை வந்து நீங்கள் இந்த மாதிரி பாயில்ஸ்க்கெலாம் கூட நீங்கள் வந்து ரொம்ப பிளான் பண்ணி நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ரொம்ப ஒரு இன்ஃப்ளமேஷனுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹர்ப். பச்சை மஞ்சளாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து காய்ந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வந்து அகெயின் அதை நீங்கள் வந்து மேஷ் பண்ணி பவுடர் ஆக்கிட்டு அதை நீங்கள் வந்து பாலிட்டிஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், வீக்கங்கள், பெயின்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மஞ்சள். அட் த சேம் டைம் வந்து மஞ்சள் இஸ் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா மஞ்சள் வந்து போட்டு குளிக்கிறதே நமக்கு வந்து ஒரு பழக்க முறையாக இருந்திருக்கு நமக்கு. ஸோ நீங்கள் வந்து இட் இஸ் ஆக்சுவலி டீடானிங் ஏஜென்ட். ஆக்சுவலி மஞ்சள், நீம், பச்சை மஞ்சள், நீம் லீவ்ஸு, அதோடு நீங்கள் வந்து கொஞ்சம் துளசி லீவ்ஸு, இதை நீங்கள் மூணையும் கிரைண்ட் பண்ணி, வெந்தயக்கீரைகள் இருந்தால் வெந்தயக்கீரை, இதை மூணையும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கனாலோ, இல்லை கையோ கால்லையோ எங்கே நீங்கள் உங்களுக்கு வந்து டேன் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு டேன் குறையிறது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்டும் ஏற்படும். அட் த சேம் டைம் இந்த இனிஷியல் ரிங்கிள்ஸ் வரக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இவர்களுக்கும் வந்து இது ஒரு வந்து ஆன்டி ரிங்கிள் ஏஜென்ட்டாகவும் இது வந்து ஒர்க் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து இந்த மஞ்சளை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரெமெடியாக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின் கேருக்காக மட்டும் இல்லை, ஸ்கின் கேர் மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, நம்ம வந்து காமனாக வந்து காஃபுக்கு கூட, காஃபாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சளி பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். மஞ்சள் வந்து பாலில் நைட்டு வந்து நம்ம கலந்து குடிக்கிறது வந்து நார்மலாக வந்து கோல்டுக்கு நல்லது, நமக்கு வந்து ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லதுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அட் த சேம் டைம் இன்னொரு பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னா, நமக்கு கன்ஜஷன், நேசல் கன்ஜஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, மஞ்சள், காய்ந்த மஞ்சளை வந்து எரிச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த வேப்பர்ஸை வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறதன் மூலமாக என்ன ஆகும், நேசல் கன்ஜஷன் வந்து நமக்கு வந்து கிளியர் ஆகும். ஸோ அந்த நேசல் கன்ஜஷன் கிளியர் ஆகும்போது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது மஞ்சள் மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம வந்து க்ளவுஸையும் நம்ம நேசல் கன்ஜஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவசரத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஹெல்த்தை தற்காத்துக்கிறதுன்றது தான் வந்து நம்மளோட நோக்கம். ஸோ இந்த மஞ்சளை நீங்கள் வந்து இதை பேர்ன் பண்ணி இதோட அந்த வேப்பர்ஸை நீங்கள் இன்ஹேல் பண்ணுறதன் மூலமாக கூட நீங்கள் வந்து உங்களோட நேசல் கன்ஜஷனுக்குலேருந்து கிளியர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து கோல்டு வருது அப்படின்ற பிரச்சனை உள்ளவங்க, இல்லை வந்து ரொம்ப வந்து கன்ஜஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு மஞ்சள் ப்ளஸ் ஓமோ ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி தண்ணியில் ஒரு 200 ml வாட்டரில் பாயில் பண்ணி அதை 100 ml ஆகிற வரைக்கும் அதை வந்து பாயில் பண்ண விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு ஸ்வீட் ஏற்படுத்துறதுக்காக பனங்கள் கொண்டோ இல்லை ஒரு ஹனியோ ஆட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு 3 நேரம் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும், இந்த அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனையிலேருந்து வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ தட் என்ன உங்களுக்கு வந்து நேச்சுரலி அவங்களுக்கு வந்து வேலையை வந்து நீங்கள் வந்து அந்த உங்களோட கோல்டுக்கான ரிலீஃப் வந்து நீங்கள் ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த மஞ்சள் வந்து எந்த விதத்தில் வந்து இன்னும் மஞ்சளுக்கு வந்து அதோட பலன்களை வந்து நம்ம பெனிஃபிட்ஸை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. ஸோ இதில் வந்து சில முக்கியமான நம்ம அன்றாட நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹர்போட பெனிஃபிட்டோட அடுத்த எபிசோடில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா எல்லா கடையிலையும் ஈஸியா அவைலபிள் ஆகிற ஒரு சின்ன பொருள் தான். பட் இது நமக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங் பியூட்டி செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். இன்னைக்கு பியூட்டி செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற லெசனோட பேரு குயிக் மேக்கப். இந்த டாப்பிக்கை கேட்டோன்னே ரொம்ப எந்துவாயிருப்பீங்க. பிகாஸ் பெண்கள்னால நம்ம மேலே நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, நம்ம லேட் பண்ணுறோம் மேக்கப் போடுறதுக்கு கிளம்புறதுக்குன்னு. ஹஸ்பண்ட்லேருந்து அப்பாலேருந்து அண்ணன் வரைக்கும் எல்லாருமே இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை இன்னைக்கு முறியடிக்கிறதுக்காக நம்ம பியூட்டிஷியன் எக்ஸ்பர்ட் வசந்தரா வந்திருக்காங்க. வாங்க குயிக் மேக்கப் எப்படி பண்ணலான்னு கற்றுக்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். எப்படி நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம், எப்படி குயிக்காக மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பொதுவான கேள்வி தான். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் செல்ஃபாக எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு படியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க.
இது நான் செய்கிறத நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணலாம். அது செல்ஃப் மேக்கப்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆர்த்திக்கு நான் செய்ய போகிறது மேக்கப். குயிக்காக எப்படி மேக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அழகான ஒரு ஹேர் ஸ்டைலில் இருக்காங்க. மேக்கப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பார்ட்டி கூட அட்டன் பண்ணலாம். அதுக்கு என்ன மாதிரி மேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கணும் மேக்கப். எப்போவுமே நம்ம வந்து வேர்த்து ஊற்றிட்டு இருந்தால் அது வந்து மேக்கப்பே இல்லை, எல்லாமே போயிடும் அதில். அதனால ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆயில் பேஸ் ஆனால் வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். மெயினாக இப்போ அந்த அண்டர் ஐ ஏரியாவில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யலாம். எல்லாருக்குமே ஃபேஸில் ஏதாவது ஒரு இடத்துல சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அந்த நமக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது ஒரு டேம்ப் ஸ்பாஞ்ச். எப்போவுமே நம்ம மேக்கப் பிளெண்ட் பண்ணும்போது ஸ்பாஞ்ச் வந்து டேம்பன் பண்ணிக்கணும். தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேம்ப் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணால் தான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய கலரில் அப்படியே ஈஸியாக அது பிளெண்ட் ஆகும். காதுலெல்லாம் நம்ம மேக்கப் போடுறதுக்கு யூஸ்வலாக மறந்துடுவோம். அதனால் காது கண்டிப்பாக நம்ம மேக்கப் போடணும். அதே மாதிரி கழுத்தும். ஸோ கழுத்துலேயும் நமக்கு சில லைன்ஸ் இருக்கும், டார்க்காக இருக்கும். அதனால் அதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹேர் லைன் இருக்கிற இடத்துலையும் மேக்கப்பை பர்ஃபெக்டாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும். காதில், அண்டர் ஐ ஏரியா. ஸோ எப்போவுமே மேக்கப் போட்டு ரொம்ப இழுத்து போடாமல் அந்த ஸ்பாஞ்சால் ஜஸ்ட் இந்த மாதிரி வைப்ரேட்டரியாக ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணாலே நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக மேக்கப் போட்டுட்டு அவங்க போகலாம். அதே மாதிரி பேக்லேயும் நம்ம மேக்கப்பை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லோரும் ரொம்ப லோ பேக் ப்ளவுசஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல மேக்கப் இல்லாமல் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் எல்லா இடத்துலையும் ஈவனாக பிளெண்ட் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன் அப்படின்றது தான் ஒரு மேக்கப்போட பேசிஸ். அதனால் அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டேஜாக நம்ம யூஸ் பண்ணுறது பவுடர் யூஸ் பண்ணும்போது சில பேர் வெள்ளை கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளையாக போட்டால் நம்ம ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். அதனால நம்மளுடைய ஸ்கின் கலரில் நம்ம பவுடர் போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷனை அவங்களுடைய ஸ்கின் கலரில் போட்டிருக்கோம், பவுடரையும் அவங்களுடைய ஸ்கின் கலர்லேயே போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலட் இருக்குது. பேலட்டில் பார்த்திங்கன்னா எல்லா கலரும் இருக்கும். அதில் நம்மளுடைய கலர் என்னென்னு தேர்வு பண்ணி அதை மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்களுடைய கலர் ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸாக இருக்கலாம். அதனால் 2 கலர் பவுடரை நான் இப்போ அவங்களுடைய ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே பவுடர் போடும்பொழுது ஒரு ப்ரஷ்ஷால் போடுறது ரொம்ப பெட்டர். சில பேர் பஃப் யூஸ் பண்ணுவாங்க, பஃப் கூட ஓகே. ஆனால் கையால் போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுடைய பேக்கில், காதில், எல்லா இடங்கள்லையும் இந்த பவுடரை நம்ம அப்ளை பண்ணுறோம். பவுடர் போட்டதே தெரியாமல் இருக்கும், ஆனால் பிரைட்டாக தெரிவாங்க. சாஃப்டான ப்ரஷ்ஷில் பவுடர் போட்டால் பெட்டர். பிகாஸ் ரொம்ப ரஃப் ப்ரஷ்ஷில் ஏதாவது செஞ்சால் அடுத்த நாளே பிம்பிள்ஸ் வரும். ஏன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப அதை இரிட்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப சாஃப்டாக பிரிசில்ஸ் இருக்கிற ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப லைட் மேக்கப் கேட்டாங்க. அதனால்
இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ஐ மேக்கப் அடுத்தது பார்க்கலாம். ஐ மேக்கப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸை லைட்டாக நம்ம ஒரு ஐ பென்சிலால் டச்சப் பண்ண போகிறோம். அப்புறமா ஐ ஷேடோ. ஸோ முதல்ல இவங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ அதை டார்க்கன் பண்ணுறது, ரொம்பவும் டார்க் பண்ணால் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால் லைட்டாக அவங்களுடைய ஐப்ரோஸை டச் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களுடைய இன்னொரு ஐப்ரோவையும் லைட்டாக டச் பண்ணுவோம். கொஞ்சம் லெங்க்த்தியாக வரைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐப்ரோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெங்க்த் கொடுத்து வரைஞ்சால் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ஐப்ரோஸால் டச் பண்ணிட்டோம். அடுத்தது அவங்களுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஐ ஷேடோ. ஐ ஷேடோன்றது யூஸ்வலாக நம்மளுடைய ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி போடணும். இவங்க பிங்க் சாரீ கட்டியிருக்கிறதுனால நான் பிங்க் கலர் ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிங்க் ஐ ஷேடோ பிக்மெண்ட், இது வந்து ஒரு பவுடர் பேஸ்ட் ஐ ஷேடோ. ஸோ இதை நம்ம அவங்க கண் மேலே ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணலாம். முதல்ல அவங்களுக்கு வேணுன்ற அந்த கலர் பிக்மெண்ட்டை நான் அவங்களுடைய கண் மேலே டெபாசிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ அதை அவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஐ ஷேடோ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக யூஸ் பண்ணுறது ஐலைனர். ஐலைனர் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே வந்து கை நடுங்கும், இன்னும் சில பேருக்கு அப்படியே கீழெல்லாம் கொட்டும். அதனால் ஐலைனரையும் அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஐலைனர் யூஸ் பண்ணலாம், விச் இஸ் ஃபெல்ட் டிப் ஐலைனர். ஃபெல்ட் டிப்பாக இருக்கிறதுனால அதில் உறிஞ்சிருக்கும், அதனால் அது ட்ரிப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபெல்ட் டிப்பில் இருக்கிற ஐலைனரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐலைனர் போடும்போது உங்கள் ஐஸை நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைட்லேயும் ஐலைனர் ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில வேலைகளில் ஒன்று திக்காக இருக்கும், ஒன்று தின்னாக இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் இம்பேலன்ஸ் மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் ஒரு தடவை கண்ணை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது மஸ்காரா. ஸோ இந்த ஐலைனர் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடுச்சு. அதனால் மஸ்காரா யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சு மஸ்காரா போடலாம். மஸ்காரா போடும்போது ஃபஸ்ட் மேலேருந்து கீழே போடணும், அப்புறம் கீழே இருந்து மேலே. ஸோ லேஷஸ் அழகாக தெரியும் போது கண் பெருசாக தெரியும். மஸ்காரா போடுறதே அதுக்கு தான், கண்கள் பெருசாக தெரியறதுக்காக மஸ்காரா யூஸ் பண்ணுறோம். அதனால் நல்லா அதை லிஃப்ட் பண்ணுற மாதிரி நம்ம செய்யணும். ஆர்த்தியோட லேஷஸ் ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். ஐ மேக்கப்பில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் காஜல். காஜல் இல்லாத பெண்ணே கிடையாது. அதனால் காஜல் போட்டால் தான் நம்ம கண் வந்து ரொம்ப லைவ்லியாக தெரியும். அதுக்காக உங்களுக்கு அடுத்ததாக நான் காஜல் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக போடாமல் லாஸ்ட் 1/3 இல்லை ஹாஃப் மட்டும் போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக போட்டால் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக தெரியும். அதனால் லாஸ்ட் 1/3, அதாவது ஆரம்பத்திலேருந்து இல்லாமல் இந்த கடைசி பாகம் மட்டும் சென்டர்லேருந்து அவுட்டுக்கு மட்டும் காஜல் டச் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பை நான் யூஸ் பண்ணுறது லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து எப்போவுமே ரொம்ப டார்க்காக இருக்கணும்னு அவசியமே இல்லை. சம்டைம்ஸ் லைட் கலர் லிப்ஸ்டிக்ஸே ரொம்ப அழகாக தெரியும். இவங்களுடைய சாரீ எல்லாமே டார்க்காக இருக்கிறதுனால லிப்ஸ்டிக் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லைட் பிங்க் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணுறேன். லிப் ப்ரஷ்ஷால் போடும்போது தான் நமக்கு கரெக்டான ஷேப்பை கொடுக்க முடியும். இல்லைனா லிப்ஸ்டிக்லேருந்தே போட்டால் ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் வந்துடும். அதனால் ப்ரஷ் இந்த மாதிரி ஒரு ஸ்டர்டி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்க.
லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது லிப் கிளாஸ். லிப் கிளாஸ் ஒரு ரோல் ஆன் லிப் கிளாஸாகவும் வரும், சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேலட்டாகவும் வரும். இதில் கோல்டு, பிங்க், சில்வர் இந்த மாதிரி பல கலர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு நான் வந்து ஒரு லைட்டர் ஷேட், பிகாஸ் அவங்களோட லிப்ஸ்டிக்கும் லைட்டாக இருக்கிறதுனால சென்டருக்கு மட்டும் நான் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். பேச பேச அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கிளாஸ் மூவ் ஆகி ஃபுல் லிப்ஸ்லேயும் வந்துடும். ஃபுல்லாக போட்டால் வெளியே வந்துடும், அதனால சென்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். கடைசியாக நான் இந்த மேக்கப்பில் என்ன செய்ய போகிறேன்னா ப்ளஷ் பண்ணால் வந்து ரொம்ப ஹெல்த்தி லுக் இருக்கும். நிஜமாகவே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் பிங்காக இருக்குது இல்லையா, அதே மாதிரி ப்ளஷ் பண்ணும்போதும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லுக்கு கிடைக்கும். அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ பிங்க் இவங்களுடைய சீக் போனை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்த்தியோட மேக்கப் முடிஞ்சாச்சு. ரொம்ப குயிக்காக முடிஞ்சிச்சு இந்த மேக்கப். எப்படி செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷன், பவுடர், ஐப்ரோஸ் சரி பண்ணிவிட்டு ஐஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, காஜல், லிப்ஸ்டிக் அண்ட் ப்ளஷன், இவ்வளோ தான். இது மட்டும் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்தாலே நீங்கள் ஆர்த்தி மாதிரி இவ்வளோ அழகாக இருக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆர்த்திக்கு மேக்கப் எப்படி செஞ்சுக்கணுன்னே தெரியாது, எனக்கு குவிக்காக ஒரு மேக்கப் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 5-6 ஸ்டெப்பில் எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப அழகாக இருக்காங்க. இதே மாதிரி செல்ஃப் மேக்கப் நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் போடும்பொழுது ஓவரால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லுக் வந்து ஒரு வெட்டிங்க்கோ ஒரு பார்ட்டிக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு பியூட்டிஷியன் வசுந்தரா ரொம்ப அழகா குவிக் மேக்கப் எப்படி பண்றதுன்னு குவிக்கா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இந்த செக்மெண்ட்டோட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப அழகா முடிவடைகிறது. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் உங்க முன்னாடி வந்து 3 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் விஜே ஐஷு. இது ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show. ABC Tamil.